அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரிகம் செய்யப்படும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் எது சாப்பிட்டு நாங்கள் வெளியில் போடுறோம் அந்த பொருள் உள்ளே இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் ஒரு ஜக்கு எடுத்து பார்க்குறோம். அந்த ஜக்கில் என்ன இருக்குது? வெறும் சளியாக இருக்குது. ரெண்டாவது, வீட்டில் எலும்புகளாக விழுது. ஏதாவது ஒரு துர்நாற்றம் அடிக்குது. என்னன்னு சொல்லி கேட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, நாங்கள் தேடி பார்த்தோம் கடைகள். அப்புறம் பார்த்தா பீரோக்கில் ஏதோ ஒரு அசுத்தம் இருக்குது. அது என்னன்னே தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஏதோ ஒரு சின்ன யாரும் சின்ன குழந்தைங்க நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து இன்ஷா இது குட்டி ஷைத்தானுடைய வேலை, இது குட்டி ஷைத்தான் இப்படி தான் பண்ணோம் சொல்லியிருந்தோம். இதனுடைய குட்டி ஷைத்தானுடைய அறிகுறிகள் இது மாதிரி தான் பண்ணோம். தேவையில்லாத விஷயத்தை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சிடும். அவங்க தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ணோம், நம்மளை அச்சுறுத்த செய்யும். அதான் அவங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்களோ அதன் பிரகாரம் அது வேலை என்ன செய்யும், அது சொல்லக்கூடிய வேலையை அது செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் குட்டி ஷைத்தானுடைய வேலை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை தூங்க விடாது, ரொம்ப அச்சுறுத்தும். எதுக்காக அச்சுறுத்துறதுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செய்கிறது தான் அது வேலை. புரியுதுங்களா? இது குட்டி ஷைத்தானுடைய வேலை. இப்போ பேய் பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், சில உடம்புகள் நம்ம உடம்பு மாதிரி இல்லாமல் சில மாற்றங்கள் நம்ம உடம்புல காணலாம். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது, நான் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறேன், என்னால் அங்கே போக முடியல, இல்லை ஒரு துவா உதவ போகிறாங்க, என்னால் உட்கார முடியல, மயங்கி ஊந்துடுறேன். ரெண்டாவது தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, நான் அங்கே கத்துறேன் கொள்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த மாதிரி செய்வினைகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மற்றபடி பில்லி சூனியம் ஏவல்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், வேறு எந்த மாதிரியாவது ஒரு பிரச்சனை, அதான் யாராவது ஏவி விட்ட ஏவல்கள் மூலிமாவோ, இல்லை செஞ்சு விட்ட செய்வினை மூலிமாவோ, இல்லை மற்றபடி என்னால் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியல, இது என்னதான் தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சில பேர்கிட்ட போய் இந்த செய்வினை பிரச்சனையால் அவங்க போகிறாங்க, அவங்க எடுத்துட்டான்னு என்கிட்ட 2 பேர் வந்தாங்க. ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி செய்வினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து அதுக்கு சிவிரே ஆகலை, அதான் நல்லாவே ஆகலை. அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டு அதை கியூர் பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி செய்வினை கோளாறாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பேய் பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு தகுந்த நிவாரணத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். அதுக்கு தகுந்த அது பேய் இருந்தால் பேய் ஓட்டி விட்ருவோம். ரெண்டாவது, பில்லி சூனியம் ஏவல் இருந்தால் அதை எடுத்து விட்ருவோம். இன்ஷா அல்லாஹ் எந்த மாதிரி பிரச்சனைலாம் என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி விடுவோம். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கா இன்ஷா அல்லாஹ் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.